சார், எதுக்கு இப்போ இந்த பயணம்? தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு இது ஒரு மறைமுக பிரச்சாரம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய முதல் குற்றச்சாட்டு. தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவதுமா, பிரதமர் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அல்லது தான் இவ்வளவு ஏறக்குறைய ஏப்ரல் 19 தொடங்கி இதுவரை நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக இருக்கிற பிரதமர் அவர்கள், இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்தில இருந்து அவர் கடுமையாக தேர்தல் சுற்றுப்பயணம் நடத்தி இருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார், மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிறார். அதனால தேர்தல் பிரச்சாரம் நாளையோட முடிஞ்ச பிறகு அவர் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தியானம் செய்த இடத்தில் அவர் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தியானம் பண்ணிட்டு போறதுனால இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இன்னும் சொல்ல போனீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரமே இல்ல. நாங்க ஏப்ரல் 19 நாங்க வெற்றி பெற்றாச்சு. அதனால இந்தியாவில அதாவது 2014 282 இருந்து 2019 303 இருந்து 2024 அது 350 தாண்டி 400 தொடும் என்கிற அளவில் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில மிக பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. தமிழ்நாட்டுல பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்றது பிரச்சனை இல்ல. அவர் போய் விவேகானந்தர் பாறையில உட்கார்றாரு அப்படின்னா எதிர்கட்சிகளோட கேள்வி, அவர் தனியாவா போறாரு? யாரும் கூட இல்லாமையா போறாரு? முக்கியமா கேமரா எல்லாம் இல்லாம போறாரு? இல்ல சகோதரி, இல்ல அப்போ அவருடைய அந்த தியானம்ங்கிறது பயணம்ங்கிறது நாடு பூரா எல்லாருக்கும் தெரியதானே போகுது. அப்ப அந்த 2 நாட்கள் அது அவங்களுக்கு ஒரு மறைமுக பிரச்சாரம்னு சொல்றதுல தவறு இருக்க முடியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 57 இடங்களா 58 இடங்களா தான் தேர்தல் நடைபெற வேண்டிய இடம் இருக்கு. இத நாம இதுல நாங்க இதுல பெரிய அளவுல மக்களை கவர்ந்து அல்லது வாக்காளர்களை கவர்ந்து அதன் மூலமாகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலையில் பாரதிய ஜனதா இல்லை சார். அப்ப இந்த 50 விட்டுலாமா? 50 தோத்தா பரவாயில்ல அப்படிதானே? எங்களுக்கு ஏற்கனவே 543 இடங்களும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுங்க. மோடி விட பயங்கரமா சொல்றீங்களே, அவரே 400+ தான் சொன்னாரு, நீங்க 543ன்றீங்க. சகோதரி, 543 இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லுகிற உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதை மறுக்கிற உரிமை எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். அதாவது ஜனநாயகத்துல வாக்காளர் பெருமக்கள்கிட்ட போய் நீங்க எந்த கருத்தையும் இப்போ இன்னைக்கு இருக்கிற நவீன ஊடக உலகத்துல அது சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் அல்லது சமூக ஊடகங்களுடைய விழிப்புணர்ச்சி இருக்கிற காலத்துல யாரையும் போய் ஏமாத்திட முடியாது. இப்போ இந்தியாவில் ஒரு நிலையான வலிமையான தலைவர் வேண்டும், பலமான இந்தியா வேண்டும் என்பதற்காகத்தான் 2 முறை 2014 சரி 2019 சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ எங்களை பொறுத்தவரையில இந்தியாவின் அடுத்த பிரதமர் கன்னியாகுமரிக்கு வாங்க, அதான் 3வது முறையும் பிரதமராக என்னை தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் உழைப்பதற்கான நம்பிக்கை, அடுத்த 5 ஆண்டுகள் உழைப்பதற்கான உள்ள உறுதியை பெறுவதற்காக சுவாமி விவேகானந்தருடைய பாறையில தியானம் பண்ண வர்றது சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு சுவாமி விவேகானந்தருடைய கொள்கைகளை பின்பற்றுகிற பிரதமர் கிடைத்திருக்கிறான்னு சொல்லி தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும். கேட்போம். நான் திரு சூர்யா அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறது அவ்வளவுதான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அந்த 2 நாள் தான் அவருக்கு பிரேக் கிடைக்குது. ஃபுல்லா நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் 2 நாள் தியானம் செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே ஒன்றும் வேண்டானே சொல்லிங்க, எங்கே வேணாலும் தியாகம் பண்ணட்டுமே. அப்புறம் என்ன, எதுக்கு எதிர்ப்பு? அவர் விடவே கூடாதுன்றீங்க, வழக்கு தொடுக்குறீங்க. நாங்கள் இப்போ அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ அவர் கூட தெளிவாக சொன்னார் பாருங்க, நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கேன், வெற்றிக்கு கொடுத்ததற்கான 5ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த முடிவு அவர் எடுக்கணும். இவர் இப்பயே எடுத்துருக்கோம். கான்ஃபிடன்ஸ் வெளிப்படுத்துறாங்க. அது என்ன தர்ம யுத்தமானு நாங்கள் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்போம். தியானம் பண்ணாலே தர்ம யுத்தமா? இங்கே தியானம் பண்ணாலே தர்ம யுத்தம் தான். எங்க தர்ம யுத்தம் கேட்ட கம்பெனி
இப்போ அங்கே தான் இருக்கு. அதனால இது கூடா நட்பு கேடா அப்படின்னு இவர் பாணி அவர் கடைப்பிடிச்சிட்டாரு. அவர் பொறுத்து இப்போ திரும்பி இங்கே வந்து அது வந்து சமாதியில கூடா நட்பு கேடா முடியும் என்று சொன்னது கலைஞர் சொன்னாரு. யாரோட? காங்கிரஸோடு இருந்த நட்பை. இப்போ ஓபிஎஸ் உங்களுக்கு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, பேசி முடிப்போம். அதெல்லாம் சமாதியில தியானம் பண்ணாதான் அந்த கணக்கு. இது வந்து விவேகானந்தர் தியான மண்டபம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவர் சொன்னாரு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொன்னாரு. அதுக்காக என்ன அவர் என்ன மணிப்பூருக்கா போக முடியும்? இப்போ மணிப்பூர் உள்ள போக முடியுமா என்ன? இல்லை அண்ணன் தூத்துக்குடி செல்வத்தை தான் உள்ள விட்டுருவாங்களா? போக முடியாது. காஷ்மீர் போக முடியுமா? கன்னியாகுமரிக்கு தான் வர முடியும். எனக்கு இப்போ இந்த அரசியல் சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இது தியானம் பண்ணுறதுங்கிறது 3 நாள் அப்படியே அமைதியாக இருக்கணும். அமைதி நம்ம ஊரில் தான் இருக்குது. அமைதியாக இருக்கணும். நீங்கள் அரை நாள் அவர் அமைதியாக இருந்தாருன்னா இங்கே வியாபாரம் பண்ணிவிடுவாங்க பிஜேபியில். அந்த பயம் அவருக்கு வந்துருச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும். அரசியலில் அப்படி விட்டுட்டோன்னு வச்சுங்க, ஆக கம்பெனி ஓவர், அடுத்த சீட்டுக்கு ஆள் பிடின்றான். அந்த மாதிரி பயம் வந்து அவரே பாவம் அங்கேருந்து தட்டு மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா இது ஒரு முதல் முறை பண்ணலன்னா, 2019க்கு எலெக்ஷன் முடிச்சு இதே மாதிரி கேதார்நாத் குகையில போய் தியானம் பண்ணாரு. எல்லாம் நீங்க பாத்தீங்க. 14லயும் இதே மாதிரி வேற யூபில ஒரு கோயிலுக்கு போனாரு. இந்த முறை ஏதோ நம்ம ஊருக்கு வராரு, உங்களுக்கு என்ன வரவேற்க வேண்டியதா? வாங்க எங்க ஊருக்கு. பாதுகாப்பு கருதி அவர் தமிழ்நாட்டில் வந்து ஓய்வு எடுக்கிட்டு அது வேண்டாம்னு நாங்க சொல்லலை. கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்காருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனாலேயே அவர் வரட்டும். வருகையை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எப்போ வேணாலும் வரட்டும், எங்கே வேணாலும் உட்காந்து போட்டோம். நான் என்ன கேட்குறேன், இன்னொரு தேர்தல் நடத்திய விதி நடைமுறையில் இருக்கு. இப்போ என்ன இது மத பிரச்சாரமா இல்லை ஆன்மீக பிரச்சாரமா? ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணமா? தனிப்பட்ட எல்லா கட்சியும் சொல்லுங்க பயணம். நான் என்ன கேட்கிறேன், எல்லா கட்சியும் முதலமைச்சர் கூட குடும்பத்தோட போனாரு, கொடைக்கானல் போயிட்டு வந்தாரு. அதை யாராவது விமர்சிச்சாங்களா? இல்ல அந்த மாதிரி ஏதோ அவர் 2 நாள் மெடிடேஷன். நாங்க இப்ப அதை தான் சொல்றோம். தமிழ்நாட்டில் தேர்தலை முடிச்சிட்டோம் நாங்க. அதனால திரும்பி கொடைக்கானலுக்கு தலைவர் போனாரு, திரும்பி வந்துட்டாரு. அது ஓய்வு எடுக்க போனாரு, குடும்பத்தோட போனாரு, வேண்டாம். இப்ப அதே மாதிரி பிரதமர் மோடி மத ரீதியா அதுவும் ஏன் இத மாதிரி ஒரு இடத்துல போய் தியானம் பண்றேன்னா, இப்ப எங்க தலைவர் கொடைக்கானல்ல ஓய்வு எடுத்துட்டு வந்தது எந்த கேமரா, எந்த போக்கஸ், எந்த டிவி, டெய்லி டே டு டே அப்டேட் பிரச்சாரம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்க, வரும்போதே 6 கட்ட பாதுகாப்பு வந்துருச்சு. முதல் கட்டம் டிவி, 2வது கட்டம் வீடியோ, 3வது கட்டம். நீங்க சிரிக்காதீங்க, நான் தெளிவா சொல்லிட்டு. ஒரு முதலமைச்சருக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அவரை பாதுகாப்பது இந்த அரசாங்கத்தோட கடமையா இல்லையா? அதெல்லாம் நீங்க பாதுகாப்புக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வரீங்க, நான் ஒத்துக்கிறோம். நாங்க பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு, வேற எங்கேயும் நீங்க போக முடியாதுன்னு தெளிவா தெரியும். நான் கேட்கறது, இந்த தேர்தல் நடைமுறை நடத்திய விதிகள் இருக்கும்போது இப்ப இந்த நேரத்தில் இவர் இங்க வந்து தியானம் பண்றேன்னு சொல்லி மத ரீதியா ஒரு தியானம் எடுக்குதா, அது மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய இவரோட போக்கஸ் இன்னும் அங்க ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். இது கூட ஒரு தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் யுக்தி அப்படின்னு தான் இவர் சொல்றார். நாங்க என்ன திரும்பி ஒரு சாமானியனா நான் கேட்கிறேன், ஏன் கன்னியாகுமரி இப்பதான் இவர் கண்ணுக்கு தெரியுமா? பலமுறை வந்திருக்காரு. ஏன் இப்ப ஏன் இப்ப நாங்க புயல்ல பாதிக்கப்பட்டு நிவாரண நிதி கேட்டு மூளைக்கு மூளை எல்லாத்தையும் கையேந்திக்கிட்டு என் அப்பாவி தமிழன் ரோட்ல கடகோடி தமிழன் நின்னானே, அப்போ கூட பாதிக்கப்பட்ட இறந்து போன பாடியை பார்க்க கூட அடக்கம் பண்றது கூட காசு இல்லாம கேட்டோமே. ஏன் பாரத பிரதமர் ஒரு பிளைட்ல இங்க வந்துட்டு திரும்பி போனா வேண்டாம்னு சொல்ல போறோமா? அந்த பிளைட் செலவை நாங்களே கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? இப்ப என்ன 3 நாள் ஓய்வு எடுக்கிறதுக்கு கன்னியாகுமரி? இது என்ன மனசு ஒருநிலைப்படுத்துறது? அது என்ன, நான் தூத்துக்குடி அந்த செல்வத்திலே கேட்கிறேன், அது முக்கடனும் சங்கமமாகிற இடம். விவேகானந்தரோட நல்ல நல்ல குணாதிசயங்களை அவர் வேண்டி இங்க வந்தார்னா நான் வரவேற்கிறேன். ஆனா முக்கடனும் சங்கமமாகிற அந்த இடத்துல மூவர்ண கொடி மாதிரி மும்மதமும் சம்மதம்னு உங்க பிரதமர் அங்க இருந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரா? கொடுப்பாரா? எந்த இடத்திலும் மத பிரச்சாரம் செய்யவில்லை, பிரச்சாரம் செய்யல. சும்மா இருங்க சார். நான் தான் உங்கள்கிட்ட விவேகானந்தரை இந்து மதத்துக்கு உள்ள மட்டும் எப்படி சுருக்குறீங்க? அவர் எம்மதமும் சம்மதம்னாரு. அதுதான் கேக்குறேன். அவர் எம்மதமும் சம்மதம்னாரு. நீங்க ஏது ஆன்மீக பயணம்னு சொல்றீங்க? அவரு கன்னியாகுமரிக்கு வந்து கோயிலுக்கு போலல, விவேகானந்தர் பாருங்க. நீங்க கட்ட திருவள்ளுவரையும் தானே பார்க்க போறாரு. வேண்டானே சொல்லலையே. நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணு, எம்மதமும் சம்மதம்னு சொன்ன விவேகானந்தர்கிட்ட
அறிவுரையை கேட்க வந்தாரா இல்ல இனிமே அதன் வழி நடக்கிறேன், தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க, நான் எம்மதமும் சம்மதம், இனிமே எல்லா மதமும் ஏ மதம் தான், மூவர்ண கொடி மாதிரி மும்மதமும் சம்மதம், என்னை மன்னிச்சிருன்னு பாவ மன்னிப்பு கேட்க வந்தாரா? ஏன் மன்னிப்பு கேட்கணும் சார்? சும்மா இருங்க சார். அதாவது நீங்க பாவ மன்னிப்பு கேட்க வந்தாரா சார்? இப்ப பழிச்சுன்னு சொல்லுங்க சார். சம்பந்தம் இல்லாம சொல்லாதீங்க சார். சம்பந்தம் இல்லாமலா சார்? உங்களுக்கு எனக்கு சேர்த்து கேட்கிறேன் சார், உங்க கட்சிக்காக பேசுறேன். பிரதமர் எம்மதமும் சம்மதம்னு சொல்லி நான் இனிமேல் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்க வந்தாரான்னு தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லிட்டார் சார். நான் எந்த மதத்துக்கும் விரோதி இல்லை, எந்த மதத்தையும் மத பிரிவினை பேசினால் நான் ஒரு இந்தியனாக இருக்க தகுதி இல்லாதவன், மனிதனாக இருக்க தகுதி இல்லாதவன். அப்ப இறங்கனோட ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. புதுசா ஒரு அறிக்கை எதுக்கு? ஏங்க நான் தான் என்ன சொல்றாரு? ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அப்ப ஏங்க போற இடத்துல எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு கூட ஒரு நடனம், எந்த நடனம் காட்டுனீங்க? என்ன ஒரு நடனம் சொன்னீங்களா? அது என்ன நடனம்? என்ன நடனம்? இது அந்த முஜ்ரா நடனம்னு. அந்த முஜ்ரா நடனம்னா என்னன்னு அண்ணன் தூத்துக்குடி செல்வத்தை கேட்போமா? அந்த முஜ்ரா நடனம் எனக்கு தெரியாது சத்தியம். இல்ல, முஜ்ரா நடனம்னு அவர் உதாரணம் காட்டினது அங்க மகிழ்விப்பதற்காக முஜ்ரா நடனத்தை போல். அப்படின்னா முகலாயர்கள் காலத்துல அப்ப நடனமாடி அந்த வித்தையை இப்ப மகிழ்விக்க காட்டுவார்கள்னு அப்ப கூட அவர் மனசுல முகலாயர் காலம், முஸ்லிம் காலத்தை தான் அவர் கோடிட்டு காட்டுறார். இதுல மதமே தெரியாத இவர் பிரதமர், இதுக்கு பதில் சொல்லுவாரா இவரு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.